வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நம்ம நிறைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ கிளாஸஸ் வந்து சிலபஸ் வைஸ் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம சீட்டட் ப்ரிப்பரேஷனில் சிடிபி சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அந்த கான்செப்டில் வந்து சாப்டர் 21 சிலபஸ் வைஸ் வந்து 21th சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். அந்த சாப்டர் நேம் வந்து மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். ஸோ இதுவுமே மோட்டிவேஷன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா சைல்டு டெவலப்மெண்ட்லேயே வந்து எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டண்ட். அதில் வந்து இந்த அல்டர்னேட்டிவ் கான்செப்ஷன்ஸ், மோட்டிவேஷன்ஸ், அதுக்கப்புறம் காக்னிஷன், சைல்டு டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இன்றைக்கி வந்து மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்டிவேஷன் லேர்னிங் அப்படின்றது ஒரு சின்ன அதுக்கு என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மோட்டிவேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு மென்டல் ஃபியூவல், நம்மளோட மைண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு தூண்டுதல், ஒரு எரிபொருள் மாதிரி. நம்மளோட மைண்டை வந்து நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டியை வந்து நடத்தி கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடியது இந்த மோட்டிவேஷன் அப்படின்ற that ignites feelings of mind to achieve something great. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுக்கு நம்மளை வந்து கொண்டுட்டு போகக்கூடிய, நம்மளை நடத்தக்கூடிய ஒரு ஃபியூவல், ஒரு எரிபொருள் மாதிரி தான் இந்த மோட்டிவேஷன், ஊக்கம் அப்படின்றது. ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது அப்போ நம்ம லேர்னிங், நம்ம ஏதாவது ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ணணும், நல்ல பெரிய அளவில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மென்டல் ஃபியூவலாக இருக்கக்கூடியதான் மோட்டிவேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு சம்திங் கிரேட் அச்சீவ்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி நம்ம லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். லேர்னிங் ப்ராசஸ், அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் வந்து அதுக்குமே வந்து, ஏன்னா அதுவுமே ஒரு ஆக்டிவிட்டி தான். நம்ம ஒரு இதை வந்து ஒரு நாலேஜ் அக்வயர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அண்ட் நம்மளோட பிஹேவியர் மாடிஃபிகேஷன் எல்லாமே வந்து இந்த லேர்னிங் ப்ராசஸில் நடக்கும். ஸோ அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு இன்ஃப்ளூயன்சியல் ஃபேக்டர் அப்படின்றது. சக்ஸஸ் ஆஃப் லேர்னிங், அப்போது ஒரு லேர்னிங்கில் வந்து சக்ஸஸ், அதில் வந்து நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அந்த லேர்னிங் ஆஃப் அதாவது சக்ஸஸ் ஆஃப் லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷன், அவங்களோட மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ஹையாக இருக்கா லோவாக இருக்கா, அதை பொறுத்து தான் அந்த லேர்னிங்கோட சக்ஸஸ் வந்து இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் சக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த டீச்சிங் லேர்னிங்கில் மோட்டிவேஷன் அப்படின்றது அந்த டீச்சிங் லேர்னிங்கோட சக்ஸஸ்க்கு, வெற்றிக்கு வந்து ஒரு திறவுகோல், ஒரு சாவி மாதிரி இருக்கக்கூடியதான் மோட்டிவேஷன். ஏன்னா நமக்கு மோட்டிவேஷன், ஒரு ஊக்கம் இருந்தால் தான், இப்போ ஒரு டீச்சர் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணாதான் நம்ம அந்த ஒரு ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆக முடியும். நடத்திட்டு நீயே படி அப்படின்னு விட்டோம்னா குழந்தைங்க படிப்பாங்க அப்படின்னா இல்லை, நம்ம கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதை வந்து நம்ம நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா நம்ம மோட்டிவ் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸோட சக்ஸஸில் ஒரு கீ மாதிரி. ஸோ இந்த மோட்டிவேஷன் லேர்னிங் அப்படின்றது ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட் மாதிரி. ஏன்னா லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியம் மோட்டிவேஷன் அப்படின்றது, ஒரு ஊக்கம், ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப தேவை. ஸோ மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் அப்படின்றது கோ இன் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஹேண்ட் இன் ஹேண்ட், ஒரே இதாக போகக்கூடிய இது. ஸோ இந்த மோட்டிவேஷன் லேர்னிங் அப்படின்றது ரெண்டுமே வந்து முக்கியமானது, ரிலேட்டடானது மோட்டிவேஷன் லேர்னிங் அப்படின்றது. ஸோ இதில் மோட்டிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறைய இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் தியரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, ஒரு நம்மளை வந்து இண்டிவிஜுவல்ஸ், தனி மனிதர்களை வந்து செயல்படுத்துறதுக்கு, நம்மளை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு காரணி தான் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எதுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட தேவைக்கு. ஸோ அந்த அன்றாட வாழ்க்கை தேவைகள் அப்படின்றது நம்மளோட மோட்டிவ், நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த தேவைகளை வந்து நம்ம காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காரணிகள் தான் நம்மளை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஊக்கம், மோட்டிவேஷன் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா மனிதர்களுக்கும் மோட்டிவ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுதான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு மென்டல் ஃபியூவல் அப்படின்றது. அடுத்து ஆல் ஹியூமன் பிஹேவியர் அப்பியர்ஸ் டு அரைஸ் இன் அ ரெஸ்பான்ஸ் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன். அதாவது என்ன அப்படின்னா எல்லா ஹியூமன் பிஹேவியர், நம்ம எல்லா மனிதர்களோட நம்மளோட நடத்தைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டு அரைஸ் இன் ரெஸ்பான்ஸ், நமக்கு
ஏதாவது என்விரான்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் வரும்பொழுது நமக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு வேணும். நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து என்ன ஆகுனா நம்ம வந்து வெளிப்படுத்துவோம், அது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஸ்டிமுலஸே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மோட்டிவ், அது வந்து ஒரு தூண்டுதல் அப்படின்றத சொல்லலாம். அடுத்து மோட்டிவேஷன் கேன் பி டிஃபைன்டு ஆஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவேட்டிங், மெயின்டைனிங் அண்ட் டைரக்டிங் பிஹேவியர் டுவர்ட்ஸ் எ பர்டிகுலர் கோல். ஒரு இலக்கை நோக்கி நம்ம வந்து செயல்படுறது, அதை வந்து கண்டினியூஸாக அதை வந்து நம்ம சரிபார்க்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை நோக்கி செயல்படுறது, இது எல்லாமே தான் வந்து என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கின்னர், குட் அப்படின்றவங்க 2 பேர் வந்து மோட்டிவேஷனை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கின்னர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்து யார் சொன்னாங்க அப்படின்றத கேட்கலாம். ஸோ இந்த 2மே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கின்னர் வந்து மோட்டிவேஷன் அப்படின்றது லேர்னிங்க்கு வந்து சூப்பர் ஹைவே, ஒரு நல்ல ஒரு வழித்தடம் மாதிரி அப்படின்றத சொல்கிறாரு. குட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மோட்டிவேஷன் அப்படின்றது ப்ராசஸ் ஆஃப் அரோசிங், நமக்கு வரக்கூடிய வெளிப்பாடு, சஸ்டெய்னிங் அண்ட் ரெகுலேட்டிங் ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு செயல்பாடில் நிலையாக இருக்கிறது, அதுதான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குட் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மோட்டிவேஷனில் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஏன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்குது. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். உங்களுக்கு கொஸ்டினில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்து அதில் இது வந்து எந்த டைப் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்றத கேட்பாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இது ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்னலி ஆர் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், அதாவது என்னன்னா நமக்கு வந்து நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவ், நம்ம இதை செய்யணும் அப்படின்றது நம்மளோட எண்ணத்தில் நம்மளா வந்து யோசிக்கிறது, வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுக்காகவோ ஏதோ ஒரு பாராட்டுக்காகவோ வந்து நம்ம செய்யாமல் நம்மளோட திருப்திக்காக, இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது எனக்கு அந்த படிப்பு அந்த நாலேஜ் வந்து வேணும், ஸோ அதனால் நான் படிக்கிறேன், அது வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இது வந்து டீச்சர் திட்டுவாங்க, இல்லாட்டி நான் நல்லா படித்தேன்னா டீச்சர் வந்து எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி ப்ரைஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி மார்க் நிறையா வாங்கினா அவார்ட்ஸ் நிறையா கிடைக்கும், அப்படின்னு இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளால் நம்ம வந்து ஒரு இதை செய்கிறோம், ஒரு இதை அடையணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ இந்த 2 வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபார்ம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து எந்த மோட்டிவேஷன் அப்படின்றத கேட்கலாம், மோட்டிவேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்றது என்னன்னா, இன்டர்னல் ஃபோர்ஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு மோட்டிவேஷன் வித்தின் த இண்டிவிஜுவல் which propels him or her into displaying certain behavior. ஒரு குறிப்பிட்ட ஒரு நடத்தையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த தனி நபர்கிட்டே இருக்கக்கூடிய, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விசை, ஒரு செயல்பாடு, அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதாவது இப்போ வந்து நான் ஒரு புக்கு, நம்ம சப்ஜெக்டே படிக்கிறதா இருந்தாலும் அது எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னா, விருப்பப்பட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கணும், அது வந்து என்னோட இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு திருப்திக்காக படிக்காமல் உங்களோட திருப்திக்காக உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து படிக்கிறீங்க, உங்களுக்காக படிக்கிறீங்க. ஸோ அது வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னேட் ஆர் ஜெனட்டிக்கலி ப்ரீடிட்டர்மைன்டு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் கேன் மேக் அன் இண்டிவிஜுவல் ஹேவ் ஃபீலிங்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். முக்கியமாக வந்து இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் மூலிமா இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட தேவைக்காக அந்த இதை ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறாங்க, ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, வேறு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி. அப்படி செய்யும்பொழுது அது அவங்களோட செல்ஃப் ஐடியா, அது அவங்களா யோசித்து வந்து செய்யும்பொழுது, இன்வால்வ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து என்னாகும் அப்படின்னா அந்த இது வந்து டெவலப் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னலி மோட்டிவேஷன் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இது வந்து என்னன்னா, வெளியிலிருந்து நமக்கு வரக்கூடிய, நம்மளோட சுற்றுச்சூழலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான விசை, ஒரு விதமான தூண்டுதல். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஆர் என்விரான்மெண்டல் ஃபோர்ஸ், த இன்சென்டிவ் ஆர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிரைவ்ஸஸ். நமக்கு வந்து ஒரு வலுவூட்டி, வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வலுவூட்டி வந்து ஒரு தனி மனிதரை வந்து செயல்படுத்தும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது, அந்த ப்ரைஸுக்காக நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதுக்காக நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டியை செய்கிறீங்க, அதில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸ்டூடெண்ட் ஹூ இஸ்
எக்ஸ்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் வில் எக்ஸிக்யூட் அன் ஆக்ஷன் இன் ஆர்டர் டு அப்டைன் சம் ரிவார்ட் ஆர் அவாய்ட் சம் சாங்ஷன்ஸ். அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்ட்ரின்சிக்கலாக மோட்டிவேட் ஆகிருக்காங்க, வெளிப்புறத்துல இருந்து அவங்க வந்து ஊக்கப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதை அவங்க அந்த ஆக்ஷனை வந்து செய்யறது ஏதாவது ஒரு ரிவார்டு, ஏதாவது ஒரு பரிசுக்காகவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு தண்டனையை வந்து தவிர்க்கிறதுக்காகவோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரீன்ஸுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்றது. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த மீனிங்கை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்டு இந்த மோட்டிவேஷன்லாம் கொடுக்கும். இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு ப்ராப்பராக ஒரு லிமிட்டோட கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து இப்போது அந்த ப்ரைஸ் கொடுக்குறதுல ரொம்ப வந்து டாமினேட்டாக இருந்தோம் அப்படின்னா அது ஒரு சில நேரத்தில் குழந்தைங்களோட அந்த இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணுறதுல கவனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மோட்டிவேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட இயல்புகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோட்டிவேஷன் அப்படின்றது சைக்காலஜிக்கல் ஃபெனாமினன். நம்மளோட ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஒரு மென்டல் ஃபியூவல்னு சொன்னோம். ஸோ சைக்காலஜிக்கல் ஃபினாமினன் அப்படின்றப்போ நமக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது நம்மளோட இன்டர்னல் ஃபீலிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே வரக்கூடிய, ஏன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனில் ஒன் டைப் பார்த்தோம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ தனி மனிதர்களுக்கு அவங்களுக்குள்ளாவே வந்து மோட்டிவேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, மோட்டிவேஷன் இஸ் பேஸ்டு ஆன் நீட்ஸ், அதாவது தேவைகளை பொறுத்து ஊக்கம் வந்து இருக்கும் அப்படின்றது அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு தேவை, இப்போ வந்து நமக்கு ஃபுட் அப்படின்றது உணவுன்றது தேவையாக இருக்கும் பொழுது அந்த உணவை வந்து நம்ம எப்படி அடையலாம் அப்படின்றதுக்கான சில ஆக்டிவிட்டி செய்வோம், சில வேலைகள் செய்வோம். ஸோ அந்த ஃபுட் அப்படின்றது ஒரு தேவை, அந்த தேவைக்காக தான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். ஸோ அப்போ அந்த தேவை ஃபுட் அப்படின்றது தான் மோட்டிவேஷன் இங்கே. ஸோ மோட்டிவேஷன் இஸ் பேஸ்டு ஆன் நீட்ஸ். அடுத்து வந்து கோல்ஸ் ஆர் மோட்டிவேட்டர், நம்மளோட இலக்குகள் எல்லாமே வந்து மோட்டிவேட்டர். ஏன்னா அந்த கோல்ஸ் இருந்தால் தான் அந்த இலக்குகளை நோக்கி நம்ம செயல்படும் பொழுது அந்த இலக்கை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ட்ரை பண்ணுவோம், எஃபோர்ட்ஸ் போடுவோம். ஸோ அந்த கோல்ஸ் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுது, அதை போய் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கைட் பண்ணுது. ஸோ கோல்ஸுமே வந்து என்ன அப்படின்னா மோட்டிவேட்டர் அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து மோட்டிவேஷன் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மோட்டிவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்திப்படுத்துதல் அப்படின்றது அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கக்கூடியது மோட்டிவேஷன் அப்படின்றது. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மோட்டிவேஷன் அப்படின்றது நம்ம ஒரு இலக்கை நோக்கி செயல்படுறதுக்கு நம்மளை வழிநடத்தக்கூடியது மோட்டிவேஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு அனுபவம், அந்த அனுபவம் தான் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த திருப்தி அடைதலை வந்து நிரூபிக்கக்கூடியது. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டியவோ ஒரு கோலையோ வந்து நம்ம நோக்கி செயல்படக்கூடிய ஒரு கைடு மாதிரி தான் மோட்டிவேஷன் அப்படின்றது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது என்னன்னா, ஆல்ரெடி நமக்கு ஒரு அவுட்கம் வந்திருக்கும், அந்த அவுட்கம்மை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரக்கூடிய, அதை பொறுத்து தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ மோட்டிவேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்து மோட்டிவேஷன் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ நம்ம இதை வந்து எதோட லிங்க் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு தேவைகள் அப்படி இந்த செகண்ட் பாயிண்ட் சொன்னோம், மோட்டிவேஷன் இஸ் பேஸ்டு ஆன் நீட்ஸ். ஸோ நமக்கு தேவைகள் அப்படின்றது நிறையா தேவைகள் இருக்கும். ஒரு தேவை நிறைவடைஞ்சிருச்சுன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிட மாட்டோம், நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஸோ தேவைகள் அந்த ஆசைகள் தேவைகள் எல்லாமே நிறைய இருக்கும். அப்போ நான் இன்நம்பரபிள், நம்மளோட தேவைகள் இது எல்லாமே வாண்ட்ஸ் ஆர் இன்நம்பரபிள். ஸோ அதை வந்து நம்மளால ஒரே நேரத்தில் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது, அதை நம்ம வந்து அடைஞ்சிட முடியாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சிடாது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய, இப்போ நம்ம வந்து படித்து முடிச்சிட்டோம், அது ஒரு தேவை, அது ஒரு முடிஞ்சிருச்சு. அடுத்து காலேஜ் ஸ்டடி முடிக்கணும், அது ஒரு தேவை முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஒர்க்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகள் வந்து இருக்கும் பொழுது ஒவ்வொன்றா வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்குது, எந்த ஆகலை. ஸோ மோட்டிவேஷன் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்றது. ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நீட்ஸ், நம்மளோட தேவைகளுமே வந்து என்னன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேட்டர் ஃபேக்டர்ஸ், மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. அதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோட்டிவேஷன் இஸ் பேஸ்டு ஆன் நீட்ஸ் அப்படின்ற பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நீட்ஸ் இஸ் அன் இன்எண்டிங் ப்ராசஸ், த ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இஸ் ஆல்சோ அன்எண்டிங். அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி நம்மளோட நீட்ஸ் வந்து கண்டினியூ இன்நம்பரபிள் ஆக ஆக மோட்டிவேஷனும் என்ன ஆகும் அப்படின்னா அன்எண்டிங், கண்டினியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்து லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் இஸ் ரிலேட்டட் டு பர்சன் இன் டோட்டாலிட்டி. அதாவது ஒரு பர்சனை வந்து ஒரு முழுமை, அந்த ஒரு மனிதரோட முழுமையோட அவரோட முழுமை தன்மையோட இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு a person's basic needs are interrelated because each individual is an integrated organized well. அதாவது என்னன்னா ஒரு பர்சன் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களோட தேவைகள், ஒவ்வொரு தேவைகளும் அவங்களோட சாப்பாடாக இருக்கலாம், துணிமணிகளாக இருக்கலாம், அவங்களோட வீடு, இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கை தேவைகள் எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சாப்பாடு தேவை, வேலைக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு தேவை. ஸோ இந்த மாதிரியான நீட்ஸ் எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஏன்னா நம்ம எல்லா இண்டிவிஜுவலுமே வந்து ஒரு முழுமையான ஒரு மனிதர்களாக வந்து ஒரு இதாக வந்து காமிக்கப்படுறோம். ஸோ அதனால் ஒரு டோட்டாலிட்டியாக நம்மளை வந்து ஒரு முழு மனிதராக, ஒரு முழு அமைப்பை வந்து காமிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது அந்த டோட்டாலிட்டியோட ரிலேட்டாக இருக்குது, தொடர்புடையது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பேசிக் நீட்ஸ் வந்து நமக்கு இன்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸோ ஒரு நீட்ஸுமே வந்து ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேஷன் தான். ஸோ அதனால் மோட்டிவேஷன் இஸ் ரிலேட்டட் டு பர்சன் இன் டோட்டாலிட்டி. அடுத்து வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இன் லேர்னிங். மோட்டிவேஷன் இன் லேர்னிங்கில் மோட்டிவேஷன் அப்படின்றதோட பிரின்சிபிள்ஸ் என்னென்ன, அதோட கொள்கைகள் என்னென்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து எல்லா லேர்னிங் நம்ம வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு ஃபார்மல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ட்ராயிங், ஆர்ட் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுனா இருந்தாலும் அதில் ஒரு நோக்கம், பர்போஸ் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். குழந்தைங்களுக்கு திறன்களும் அறிவும் வந்து ரொம்ப தேவை. ஸோ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது குழந்தைங்க வந்து அவங்களோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு, அவங்களோட தேவைகளை வந்து அடையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் எம்பவர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு இலக்கை நோக்கி போகும் பொழுது அந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் வந்து அவங்கள வழிநடத்தி கொண்டு போகுது. ஸோ நல்ல டைரக்ஷன் வந்து காமிக்குது, நல்ல முடிவுகளை வந்து அவங்களால எடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு ஹேவ் ஃபன் ஒயில் தே ஒர்க். அதாவது இந்த மோட்டிவேஷனுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஃபன், ஒரு விளையாட்டு மாதிரி. ஏன்னா இந்த மோட்டிவேஷனையுமே நம்ம வந்து ஒரு விளையாட்டு மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஆஃபர் ஆக்டிவிட்டிஸ் தட் இன்வால்வ் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். அதாவது அந்த மோட்டிவேஷன் அப்படின்ற அந்த இதில் வந்து இருக்கும் பொழுது அது எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸை வந்து இன்வால்வ் ஆகிருக்க மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், நிறைய ஆக்டிவிட்டீஸில் நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிற மாதிரி வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கியூரியாசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் மோட்டிவேஷன். ரொம்ப முக்கியமானது மோட்டிவேஷனில் கியூரியாசிட்டி அப்படின்றது. ஏன்னா ஒரு ஆர்வம், அவங்களுக்கு அதை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த ஆர்வம் வந்து இல்லை அப்படின்னா அவங்களால போக முடியாது, மோட்டிவ் இருக்கும் பொழுது. ஸோ கியூரியாசிட்டி அப்படின்றது மோட்டிவேஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பிளெண்ட் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இஸ் எஃபெக்டிவ் இன் பில்டிங் செல்ஃப் ரிலையன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாராட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு மோட்டிவ் தான். நீங்கள் வந்து பாராட்டுறது, ப்ரைஸ் கொடுக்கறது, அது எல்லாமே வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் மாதிரி, சரி பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். வென் ஸ்டூடெண்ட்ஸ் நோ தட் தே ஆர் ஆன் த ரைட் ட்ராக் பை த பாசிட்டிவ் ப்ரைஸ். இப்போ நீங்கள் நல்லா வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க, பாராட்டுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நல்லா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி செய்கிறத பார்த்துட்டு கிளாப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாப்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும், சரி நம்ம செய்கிறது கரெக்டு அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான என்கரேஜ்மெண்ட். அடுத்து வந்து எ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ். அதாவது இன்ட்ரின்சிக் ரிவார்டு, எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்டு இருக்கணும். குழந்தைங்களுக்கு அவங்களா அவங்களோட இதை புரிஞ்சுக்கிறது, வெளியில இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய என்கரேஜ்மெண்ட். வென் யூஸ்டு செப்பரேட்லி, இந்த ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணும் பொழுது போத் டைப் ஆஃப் ரிவார்ட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸும் இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸையும் நம்ம தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ரிவார்ட்ஸுமே வந்து குழந்தைங்களை வந்து ஊக்கப்படுத்தும் அப்படின்றது. இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். இந்த மோட்டிவ் அப்படின்றது குழந்தைங்களை இப்போ ஒரு
கிளாஸ்லேயே வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஓவரால் கிளாஸ்க்கே கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து அதை செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்வால்வ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் டென் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. இதுதான் வந்து பிரின்சிபிள் ஆஃப் மோட்டிவேஷன் இன் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்லோஸ் ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரி. ஏன் இதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் பார்த்துருந்தோம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மோட்டிவேஷனில் வந்து 2வது கேரக்டரிஸ்டிக் பார்த்துருந்தோம், மோட்டிவேஷன் இஸ் பேஸ்டு ஆன் நீட்ஸ். ஸோ மாஸ்லோ வந்து மனிதர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படின்றத ஒரு ஹையரார்கி ஆர்டரில் லோயர் டு ஹையர் அந்த ஆர்டரில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ அதை வந்து அந்த மோட்டிவேஷனுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மேன்ஸ் பிஹேவியர், ஒரு மனிதரோட நடத்தை வந்து எதனால் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், நமக்கு உள்ளக்க இருக்கக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடிய 2 விதமான மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸாலையும் வந்து கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ஈஸியாக நமக்கு புரியும். நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து நீட்ஸ் பேஸ் பண்ணி மோட்டிவேஷன்றது இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸை நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியரியை வந்து மாஸ்லோ வந்து கொண்டுட்டு வர்றாரு. ஸோ இவர் வந்து அந்த நீட்ஸை வந்து எப்படின்னா ஹையரார்கி இன் நேச்சரில் வந்து ஹையரார்கி பேசிஸில் ஒரு ஆர்டர் வைஸில் வந்து வச்சுருக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சம் நீட்ஸ் ஆர் மோர் பேசிக் ஆர் மோர் பவர்ஃபுல் தென் அதர்ஸ் அண்ட் அஸ் தீஸ் நீட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அதர் ஹையர் நீட்ஸ் எமர்ஜ். ஸோ இந்த மாதிரியான நீட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த நீட்ஸில் பாதி சம் நீட்ஸ், ஒரு சில தேவைகள் வந்து பேசிக்கான அடிப்படையானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது மற்ற இதை விட அந்த மாதிரி. ஏன்னா அடிப்படையாக இருக்கிறதா மற்ற இதுக்கு நம்மளை கொண்டுட்டு போகும். அடிப்படையே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நமக்கு மேலே இலக்க போய் அடையிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நீட்ஸை வந்து 2 விதமாக பிரிக்கிறாரு, பேசிக் நீட்ஸ், க்ரோத் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறதுல ஸ்டார்டிங்கில் மாஸ்லோ ஒரிஜினலாக அவர் உருவாக்குன தியரியில் வந்து இருக்கக்கூடிய நீட்ஸ் வந்து என்னன்னா 5 லெவல்ஸ் ஆஃப் நீட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 இதை வந்து ஆட் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ், இன்னொன்று அஸ்தெட்டிக் நீட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினலாக மாஸ்லோ தியரியில் அவர் கொண்டுட்டு வந்து 5 லெவல்ஸ் ஆஃப் நீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 இதை வந்து ஆட் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ், அஸ்தெட்டிக் நீட்ஸ், இந்த 2ஐயும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது என்ன நீட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மாஸ்லோ தியரியோட பிக்சர் பார்த்துக்கோங்க. ஹையரார்கி லோயர் டு ஃபிசிக்கல்ல இருந்து, அதாவது இதுதான் வந்து லோயர், இந்த ஃபண்டமெண்டல் ஒரு பேசிக்கான நீட்ஸ் ஃபிசியாலஜிக்கல், நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஷெல்டர், கிளாத்ஸ், தேவையான பொருட்கள், இந்த மாதிரியான ஃபிசியாலஜிக்கல் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்மளோட ஃபிசிக்கலுக்கு இருக்கக்கூடிய தேவையான பொருட்கள். ஸோ இந்த லோயஸ்டில் இருந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஹையஸ்ட் லெவலுக்கு போகக்கூடியது. இந்த மாதிரியான ஹையரார்கி லெவலில் தான் நீட்ஸை கொண்டுட்டு வந்திருக்காரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல், நமக்கு தேவையான உணவு, ஆடைகள் இருக்கும், அதாவது நமக்கு தங்கக்கூடிய இடம், அதுக்கப்புறம் தேவைகள், அன்றாட வாழ்க்கை தேவைகள், தண்ணி, இந்த மாதிரியான. அடுத்து வந்து செகண்ட் ஒன் என்னன்னா சேஃப்டினா நமக்கு பாதுகாப்பு, ஒரு மாதிரி நம்ம ஹெல்த் ரிலேட்டடானதாக இருந்தாலும் சரி, வெளியில் நமக்கு இருக்கக்கூடிய நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அடுத்து லவ் அண்ட் பிலாங்கிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேரோட, நம்ம பேரண்ட்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரோட இருக்கக்கூடியது, அவங்கள வந்து பிலாங்கிங் சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரியானது. அடுத்து 4th ஒன் வந்து எஸ்டீம் அப்படின்றது நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள். எஸ்டீம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், நம்மளை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இதை, நம்மளை அடையக்கூடிய ஒரு சுய நினைவு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது, அடையாளம் பண்ணுறது, உணர்றது, நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட பலம், அதுக்கப்புறம் எந்தெந்த அளவுக்கு நம்மளால ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்மளால ஒரு இதில் இன்வால்வ் ஆக முடியும், நம்மளோட லிமிட் என்ன, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எஸ்டீமில் வரும், என்னென்ன அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ்
அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தாலும் சரி, சில ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அக்வயர் பண்ணக்கூடிய ப்ராசஸ், அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கணும், அது நமக்கு தேவையான அறிவு. ஏன்னா அதுவுமே வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து செய்கிறீங்க, இல்லாட்டி ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றின புரிதல் இருக்கணும், அதை பற்றின ஒரு நாலேஜ், பேசிக் ஐடியாஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு புரிதல், அறிவு அப்படின்றது தேவை. அடுத்து வந்து ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்றது இன்னொரு ஒரு இதாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கக்கூடியது, நமக்கு ஒரு ஜாய்ஃபுல், நம்மளோட இது எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இன்ட்ரின்சிக் மாதிரி கூட சொல்லலாம். நமக்கு நம்மளோட விருப்பம் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு, அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்றது என்னென்னா, இதான் வந்து ஹையஸ்ட்டு. தனியாக நம்ம ஒரு டாஸ்க்கு நின்று செய்கிறது. இப்போ வந்து நமக்கு கீழே இருந்து ஃபிசியாலஜிக்கல் ஒரு அடிப்படை வசதி, அதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் ஒரு கேர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோப், நம்ம ஒரு பேரண்ட்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, டீச்சர்ஸோட அந்த மாதிரி இருந்துட்டு, அதுக்கப்புறம் எஸ்டீம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் ரெகக்னைசேஷன், ஒரு புரிதல், அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு மாதிரி, இது எல்லாமே எஸ்டீம். அடுத்து நாலேஜ், அறிவு, புரிதல், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரின்சிக் மாதிரி, இது எல்லாத்தையுமே சேர்த்து லாஸ்ட்ல வந்து சுயமாக ஒரு டாஸ்க்கை நம்ம செஞ்சு முடிக்கிறதா என்ன அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஹையரார்கி ஆர்டரில் வந்து மாஸ்லோ வந்து நீட்ஸை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட நீட்ஸை வச்சு நம்ம ஒவ்வொரு நீட்ஸுமே நம்மளை வந்து மோட்டிவ் பண்ணக்கூடியது. ஒரு லாஸ்ட்டு நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு, இப்போ தனியாக ஒரு டாஸ்க்கை செய்ய கற்றுக்கணும் அப்படின்றது ஒரு கோல் அப்படின்னா, அதுக்கு தேவையான தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து மோட்டிவேட்டட் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுதான் வந்து மாஸ்லோ வந்து ஹையரார்கி ஆஃப் நீட்ஸில் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து சஜஷன் ஃபார் அப்ளிகேஷன் டு எஜுகேஷன். இப்போ இந்த மாதிரியான நீட்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான நீட்ஸை வந்து எப்படி எஜுகேஷனில் நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான உணவு, அந்த ஒரு பிரேக் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, பாத்ரூம் பிரேக்கு, இல்லாட்டி அந்த கிளாஸ் ரூம் கிளைமேட்டு, இந்த மாதிரியான ஒரு சில தேவைகள், அவங்களோட ஃபிசிக்கல் இதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது. அடுத்து சேஃப்டி அப்படின்னா ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி எந்த டைமில் வந்து விளையாடும் போதும் சரி, ஏதாவது குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுகிறது, அப்படி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு ப்ரீகாஷனரியாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு, அந்த மாதிரியான குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கணும். ஒரு டிசிப்ளினோட ஒரு கிளாஸை வந்து கண்ட்ரோலாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மேனர்டு பிஹேவியரை வந்து சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேர் டிசிப்ளின், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அடுத்து லவ் அண்ட் பிலாங்கிங் அப்படின்னா, இதில் வந்து டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இடையிலையும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இடையிலையும் சரி, ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து இருக்கணும், ஒரு கேர் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து, ஏன்னா டீச்சர் வந்து ஒரு கேரிங்கோடு இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்களுமே வந்து நல்லா இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும் பொழுது, டீச்சர் வந்து ஒரு பொறுமையாக, ஃபேராக, ஹேவிங் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு நல்ல ஆட்டிடியூடோட, நல்ல ஒரு பிஹேவியரோடு இருக்கணும். குழந்தைங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது ஒரு கவனிக்கக்கூடிய நல்ல குட் லிசனராக இருக்கணும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நீங்கள் குழந்தைங்க எதுவும் பண்ணாலும், ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள வந்து பார்த்துக்கக்கூடிய, அவங்க ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து ரொம்ப ஹார்ஷாக சொல்லாமல் பொலைட்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக வந்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரிங் வந்து இருக்கணும் அப்படின்றது. அதே இது ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, குழந்தைங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உருவாக்குறது. ஒரு சில குழந்தைங்க வந்து பேசாமல் இருக்கிறது, சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன், பியர் டீச்சிங், ஒரு குரூப் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரியானதெல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரவுண்டுக்குள்ளே, இல்லாட்டி அவங்கள ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து கொண்டுட்டு வர்றது. ஸோ இதான் வந்து லவ் அண்ட் பிலாங்கிங்கை வந்து இந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரலாம். அடுத்து வந்து எஸ்டீம் அப்படின்றது என்னென்னா, இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து ஸ்கேஃபோல்டிங்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா எஸ்டீம் அப்படின்றத நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லிடணும் அப்படின்னா, ஒரு
ரெகக்னைசேஷன், அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரென்த், ஃப்ரீடம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு நம்மளோட லிமிட்டோட நம்ம ஒன்று இருக்கிறது, இல்லாட்டி நமக்கு இதாக தெரிஞ்சதை வந்து நம்ம செய்கிறது. எஸ்டீம் அப்படின்றப்போ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் அதை செய்ய முடியும், அந்த இது செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொன்னோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது. ஸோ டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து இந்த எஸ்டீமில் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணி குழந்தைங்களை வந்து அவங்க டெவலப் பண்ணலாம். அவங்களோட லேர்னிங்கை, அவங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணலாம். ஸ்கேஃபோல்டிங் மெத்தட்ஸை வந்து டெவலப் பண்ணி டீச் பண்ணலாம். அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, தேவைகள் என்ன அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான டீச்சிங் மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணி டீச் பண்ணுறது. குழந்தைங்கள லேர்னிங்கில், கிளாஸ் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டுட்டு போகிறத நம்ம எஸ்டீமில் வந்து அப்ளை பண்ணுறது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களால என்ன முடியுமோ அதை செய்ய வைக்கிறது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம். இப்போது நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அவங்கள செய்ய வைக்கணும். அவங்கள ஃப்ரீயாக வந்து அதை அவங்க செஞ்சு அவங்க எப்படி சொந்தமாக செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதை எப்படி அவங்களோட ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸோட டெய்லி அவங்களோட டே டு டே லைஃபோட எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த மாதிரி அவங்களோட மெட்டாகாக்னேட்டிவ். ஏன்னா மெட்டாகாக்னேட்டிவ் அப்படின்றது அவங்களோட ஓன் திங்கிங்கை அவங்களே வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுதான் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட திங்கிங்கை பற்றி அவங்க இது பண்ணுறது. ஸோ அதான் வந்து மெட்டாகாக்னேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டாகாக்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸில் வந்து பண்ணுறது இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ், இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கொடுக்குறது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மெத்தடில் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம எஜுகேஷனில் இந்த நீட்ஸை வந்து அப்ளை பண்ணக்கூடிய சஜஷன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், மோட்டிவேஷனும் லேர்னிங்கும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது ஹேஸ் செவரல் எஃபெக்ட்ஸ் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அண்ட் பிஹேவியர். குழந்தைங்களோட கற்றலையும் சரி அவங்களோட நடத்தைகளையும் சரி நிறைய எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தக்கூடியது இந்த மோட்டிவேஷன். ஏன்னா மோட்டிவேஷன் நல்லா இருந்தால் அவங்களோட லேர்னிங்கும் நல்லாயிருக்கும், அவங்களோட பிஹேவியரும் நல்லாயிருக்கும். சப்போஸ் மோட்டிவேஷன் கம்மியாக இருந்துச்சு, குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோட்டிவேஷன் டிட்டர்மின் த ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் டுவர்ட்ஸ் விச் லேர்னர்ஸ் ஆர் ஸ்ட்ரைவ். அதாவது என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் நீங்கள் ஒன்று ஊக்கப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் எது நோக்கமாக வச்சு நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்களோ அந்த இதை மட்டும் அந்த குறிப்பிட்ட ஒரு இலக்கை நோக்கி வந்து நம்மளை வந்து கைட் பண்ணி கொண்டுட்டு போகும். இட் அஃபெக்ட்ஸ் த சாய்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக். சம்டைம்ஸ் இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட்ஸ் த சாய்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக். குழந்தைங்க வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சில விருப்பங்கள். ஏன்னா இப்போ வந்து அது சரியாக அவங்களுக்கு அமையலை, அந்த சாய்ஸை சரியாக அமையலை அப்படின்னா அது வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான அவங்களோட சாய்ஸஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். மோட்டிவேஷன் இன்க்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் எஃபோர்ட் and energy that learners expend in activities directly related to their needs and goals. அதாவது என்ன அப்படின்னா அந்த ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக்டர், அந்த மோட்டிவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குழந்தைங்களோட அவங்க போடக்கூடிய எஃபோர்ட், எனர்ஜி அதோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா அவங்களோட தேவைகள், அவங்களோட இலக்குகளை வந்து நேரடியாக அவங்க போய் அடையிறதுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த எஃபோர்ட், எப்படி வந்து நம்ம அந்த ஒர்க்கை செய்யணும், எந்த அளவுக்கு நமக்கு தேவை, அந்த மாதிரியான அவங்களோட எஃபோர்ட் அண்ட் எனர்ஜியோட அளவை வந்து இந்த மோட்டிவேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து மோட்டிவேஷன் இன்க்ரீசஸ் இனிஷியேஷன் ஆஃப் அண்ட் ப்ரெசிஸ்டன்ஸ் இன் ஆக்டிவிட்டீஸில் வந்து அந்த ப்ரெசிஸ்டன்ஸ், அந்த எந்த அளவுக்கு அவங்களால இருக்க முடியும், அந்த இது அவங்களோட ஆரம்பம், இதை இனிஷியேஷன், அவங்களோட ஸ்டார்டிங் இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுது, ஸ்டார்டிங் லெவல். அது மட்டும் இல்லாமல் லேர்னர்ஸ் ஆர் மோர் லைக்லி டு பிகின் எ டாஸ்க் தே ஆக்சுவலி வாண்ட் டு டூ. அவங்க குழந்தைங்க வந்து நிறைய விருப்பப்படுறது என்னன்னா டு பிகின் எ டாஸ்க் தே ஆக்சுவலி வாண்ட் டு டூ. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆக்டிவிட்டியை செய்ய நினைக்கும் பொழுது அவங்க நல்லா விருப்பப்பட்டு செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான அவங்களோட அந்த விருப்பம் அதுவுமே வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது விருப்பப்பட்டு அவங்க செய்யும் பொழுது அந்த ஆக்டிவிட்டியை வந்து கரெக்டாக ஈஸியாக வந்து செஞ்சுருவாங்க. மோட்டிவேஷன் அஃபெக்ட்ஸ் காக்னேட்டிவ் ப்ராசஸ். மோட்டிவேஷன் அஃபெக்ட்ஸ் அதாவது என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் வந்து நம்மளோட காக்னேட்டிவ் ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வாட் லேர்னர்ஸ் பே அட்டென்ஷன் டு அண்ட் ஹவு எஃபெக்டிவ்லி தே ப்ராசஸ் இட். ஒரு இதில்
வந்து அட்டென்ஷன் கவனிக்கிறதுக்கு, கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதை வந்து எஃபெக்டிவாக வந்து ஒரு இதை வந்து செயல்படுத்துறதுக்குமே அது எல்லாத்தையுமே வந்து மோட்டிவேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது, தாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ மோட்டிவேஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னா, அது கொஞ்சம் லேக் ஆச்சு அப்படின்னா அவங்களோட அந்த லேர்னிங், காக்னேட், எங்களோட மென்டல் ஆக்டிவிட்டி, யோசிக்கக்கூடியது, ஏன்னா இப்போ நம்ம ஊக்கப்படுத்துறது மோட்டிவேஷனில் இருக்கக்கூடிய அந்த மோட்டிவ் ஃபேக்டர்ஸ். நம்ம இப்போ ஒரு இதை வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு இதே இருக்காமல் போயிடும் ஒரு சில நேரத்தில். இல்லாட்டி நம்மளோட நீட்ஸ்லையுமே வந்து ஏதாவது ஒன்று சரியாக இல்லை அப்படின்னா அதுவுமே வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோட்டிவேஷன் டிட்டர்மைன்ஸ் விச் கன்சிக்வன்சஸ் ஆர் ரீஇன்ஃபோர்ஸிங் அண்ட் பனிஷ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷன்ஸ் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது, எதை நிர்ணயிக்குது அப்படின்னா, அதாவது எந்தெந்த விளைவுகள், அதாவது வலுவூட்டக்கூடியது, இதெல்லாம் தண்டனைக்குரிய விளைவுகள் அப்படின்றதையுமே மோட்டிவேஷன். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு தேவை இருக்குது, அது வந்து மோட்டிவேஷன். ஸோ அந்த தேவையை நோக்கி நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை வலுவூட்டக்கூடியதை ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையுமே வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் அதை வந்து தப்பானது அப்படின்னா அதுக்குரிய தண்டனையையும் அந்த மோட்டிவேஷன் உங்களை ஊக்கப்படுத்துனது வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதான் வந்து மோட்டிவேஷன் டிட்டர்மைன்ஸ் விச் கன்சிக்வன்சஸ், விளைவுகள் எதெல்லாம் வந்து ரீஇன்ஃபோர்ஸிங், எது வந்து வலுவூட்டக்கூடியது, எது தண்டனை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ஸ் அகர்சன்ஸ் டு கீப் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட்டட் ஃபார் லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸை வந்து லேர்னிங்கில் மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு விளையாட்டு மாதிரி, ஒரு கேம் மாதிரி வந்து கொண்டுட்டு வர்றது. ஏன்னா அதில் வந்து இருக்கும் பொழுது குழந்தைங்க வந்து கொஞ்சம் அவங்களோட மைண்டு ரிலாக்ஸாக வைப்பாங்க, அதில் இன்ட்ரெஸ்டாக இன்வால்வ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மென்டல் ஆக்டிவிட்டி, ஒரு கேம் செஞ்சாலும் இப்போ ஒரு பசில் கேம், ஏதாவது பிளாக்ஸ் கேம் விளாட்றாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்களோட காக்னேட்டிவ் ப்ராசஸ்மே வந்து இன்வால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பே அட்டென்ஷன் டு ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கவனிக்கணும். அதை கவனித்து அதுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண ரெமெடியல் ஒர்க்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுவுமே வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவேஷன். அது அடுத்து வந்து வேரி யுவர் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ் வந்து இருக்கும்பொழுது நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் லெக்சரை தாண்டி குரூப் டீச்சிங் பண்ணுறது, ப்ளே மெத்தட் வந்து பண்ணுறது, லேர்னிங் பை டூயிங், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து ரிவ்யூ த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம என்ன கற்றுக்க போகிறோத நோக்கம் என்ன அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறது. ஏன்னா அப்படி பண்ணும்பொழுது குழந்தைங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஆவாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா அவங்களால படிக்க முடியும். என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர் தேர் ஐடியாஸ் அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட எண்ணங்கள் என்ன, அவங்க அந்த கண்டென்ட்டை பற்றி இல்லாட்டி அந்த ஆக்டிவிட்டியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். சப்போஸ் அவங்க வந்து ராங்காக சொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்களோட ஐடியாஸ் என்ன, அவங்க அதை பற்றி என்ன புரிஞ்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன, அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கு, வெளியேறதுக்கு, நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும், என்கரேஜ் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷன். ஏன்னா அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது குழந்தைங்களை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண முடியும், அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் டீச்சர்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்துட்டு இருந்தோம். டீச்சர்ஸ்க்காக மோட்டிவேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, யூ மேக் யுவர் கிளாஸஸ் ரெலவெண்ட். உங்களோட கிளாஸஸை வந்து நீங்கள் வந்து நல்லா டீட்டெயில்டாக நல்ல ஒரு நல்ல கிளாஸாக வந்து நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். வி ஷோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு த கண்டென்ட் ரிலேட்ஸ் டு தம் அண்ட் த வேர்ல்ட் அரௌண்ட் தம். இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து குழந்தைங்க வந்து
எப்படி வந்து அந்த ஒரு டீச்சிங் கண்டென்ட், அந்த படிக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை சப்ஜெக்டை எப்படி பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் தன்னோட உலகத்தை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உலகத்தோட அந்த கண்டென்ட்டை ரிலேட் பண்ணி, ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு விதமான இமேஜினரி இருக்கும், படிக்கிறத வந்து இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ரிலேட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மேக் யுவர் செல்ஃப் கன்சிஸ்டன்ட் இன் யுவர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து குழந்தைங்களை நடத்துகிற விதத்தில் நீங்கள் வந்து நிலையாக இருக்கணும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நல்ல நடத்தும் பொழுது, ட்ரீட் பண்ணும் பொழுது அங்கே உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுவுமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். அடுத்து குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸில் பேசுறதுக்கு வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு ஹெட்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்களோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு சொல்ல மாதிரி, குழந்தைங்க வந்து கிளாஸில் பேசுறதுக்கு சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி முன்னாடி வந்து பேசுங்க அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு பேசுறதுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீச்சிங் பிளான் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அரௌண்ட் 30 to 40 minutes அந்த மாதிரி பீரியடில் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கும் பொழுது உங்களோட இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக, ஒரு முழுமையான, ஒரு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உடையவராக, ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து உங்களோட செல்ஃபை வந்து நீங்கள் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து நல்ல ஸ்கில்ஃபுல்லாக, ஒரு காம்படிட்டிவாக, ஒரு ஸ்கில்ஃபுல்லாக, ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு கிளாஸ் என்விரான்மெண்ட்டை, குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி நீங்கள் உருவாக்கணும். ஸோ இதான் வந்து டீச்சர்ஸ்க்கான மோட்டிவேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களோட அந்த டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸ், அந்த டீச்சிங்கில் நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸை இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் மூலியமாக, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக டீச்சர்ஸ் வந்து அவங்களால ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து சிடெட்டில் சாப்டர் 21 மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் செகண்ட் லாஸ்ட் டாபிக். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து சிடிபியில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதோட வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி கான்செப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். சிலபஸ் வைஸ் தான் நம்ம எல்லா சாப்டர்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நாளைக்கு வந்து சிடிபியும் இவிஎஸும் வரும். ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கிலீஷ் பெடகாகியும், அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸும் வந்து போடுவோம். ஏன்னா இந்த இயர் டிசம்பர் வந்து முடிய போகுது. அடுத்து ஜனவரி மந்த் 21 வந்து எக்ஸாம். ஸோ சோசியல் சயின்ஸுக்குமே வந்து நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. சோசியல் சயின்ஸுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. டைம் இருந்தால் கிடைக்கும் பொழுது சர்ச் பண்ணி பார்க்குறேன். கிடைச்சா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. மற்றபடி ரிமைனிங் வீடியோஸ் வந்து நான் போட்டுருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிடெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.